அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வட மாநிலங்களில் மெஜாரிட்டி யாருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய பிரபல ஊடகங்களின் கருத்து கணிப்புகள். பெரிய மாநிலங்களில் அதிக இடங்களை பெறுவது பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸ் கட்சியா? 18வது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் 7 கட்டங்களாக இத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுமைக்கும் இருபெரும் கூட்டணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் NDA கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியான தொடர்ச்சியாக இருமுறை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி இருந்தது. 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களப்பணி ஆற்றி வருகிறது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்களின் உள்ள ஆளும் கட்சிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கி இருந்தது. இந்த மெகா கூட்டணியிலிருந்து இறுதி நேரத்தில் பீகாரின் முதல்வரான நிதிஷ்குமார் அவர்களும் மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்களும் விலகி கொண்டார்கள். இதேபோன்று ஆம் ஆத்மி கட்சியும் கூட ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டது. இதனால் மெகா கூட்டணியில் இடையில் சறுக்கல்கள் ஏற்பட்டது. இதனால் மீண்டும் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சியை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இவற்றிற்கு ஈடுகொடுக்கும் வகையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி பல கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணியை உருவாக்கி உள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சி சென்ற முறையை விட இந்த முறை அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி முன்பை விட 5 தொகுதிகளை குறைவாகவே பெறும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி முன்பை விட 25லிருந்து 56 இடங்களை அதிகமாக பெற்று 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பார் என்றும் கூறுகிறது பல ஊடகங்கள். இதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை நாம் காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 70 மக்களவை தொகுதிகள் உள்ளது. இந்தியா கூட்டணியும் NDA கூட்டணியும் இங்கு இருவரும் துருவங்களாக நின்று போட்டியிடுகின்றன. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 58 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும் அந்த மாநில கட்சிகள் 20 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நியூ பாஸ் கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி 33 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 4 இடங்களையும் மாநில கட்சி 43 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று RTV கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 38 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும் மற்ற கட்சிகள் 40 இடங்களை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜன்பாஸ் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 57 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும் மற்றவை 21 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சியே முந்துகிறது. சுமார் 40லிருந்து 60 தொகுதிகள் வரை அங்கு பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் அதிக தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சியே இங்கு கைப்பற்றுகிறது. இதற்கு அடுத்து 2வது அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட தொகுதி உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. மொத்தம் 48 மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலமாகும். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி இங்கு 37 இடத்தையும் காங்கிரஸ் கட்சி 11 இடத்தையும் கைப்பற்றும் என்றும், இந்தியா டுடே கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 38 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களை கைப்பற்றும் என்றும், நியூவேக்ஸ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 36 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 5 இடத்தையும் மற்றவை 1 இடத்தை கைப்பற்றும் என்றும், சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 34 இடங்களையும் காங்கிரஸ் கட்சி 14 இடங்களையும் கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியை விட NDA கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியே அதிக தொகுதிகளை கைப்பற்றுகிறது. இந்த மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியே முந்துகிறது. இதற்கு அடுத்து 3வது அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். மொத்தம் 42 மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ளது இந்த மாநிலம். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 11 இடங்களையும்
காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும், மாநில கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சி ஓட்டர் கருத்து கணிப்பும் பாரதிய ஜனதா கட்சி 11 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 2 இடங்களையும், மாநில கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜன்பாஸ் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா கட்சி 22 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 3 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 17 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. RTV கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 21 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 3 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தில் மாநில ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே அதிக இடத்தை பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்கு இடதுசாரிகளோடு கூட்டணி அமைத்து உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மேற்குறிப்பிட்ட மாநிலங்களை விட இங்கு குறைவான மக்களவை தொகுதிகளை மட்டுமே பெற முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் 4வது அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலமான பீகார் 40 மக்களவை தொகுதிகள் உள்ளது. RTV கருத்து கணிப்பின்படி பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி 33 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 7 இடங்களை கைப்பற்றும் என்றும், ABP கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 34 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 6 இடங்களையும், டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 31 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 9 இடங்களை கைப்பற்றும் என்றும், நீவேக்ஸ் கருத்து கணிப்பின்படி பாரதிய ஜனதா கட்சி 33 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 7 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது. அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ள 4 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியே காங்கிரஸ் கட்சியை விட அதிக இடங்களை கைப்பற்றுகிறது. 5வது அதிக மக்களவை தொகுதியை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றுகிறது. அதாவது திமுக காங்கிரஸ் அமைந்த கூட்டணியானது 29லிருந்து 33 இடங்களையும், பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களையும், மற்றவை 4லிருந்து 6 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி.